வெற்றிவேல் வீரவேல். ஏன் சேவல் முருகப்பெருமானின் வெற்றியின் சின்னமாகவும் ஆண்மையின் சின்னமாகவும் வீரத்தின் சின்னமாகவும் கருதப்படுகிறது? ஏன் அப்படி? அதில் சேவல் என்ன தனித்துவம் இருக்குது? மற்ற விலங்குகளுக்கு எதுவும் வீரம் இல்லையா? ஏன் சேவலில் மட்டும் வீரம் இருக்குது, வெற்றி இருக்குது? அதில் என்ன அப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேவல் என்னென்னா 2 சேவல் இருக்குன்னா 2 சேவலுமே வெற்றி பெறும். 2 சேவலும் சண்டை போட்டுச்சுன்னா 2 சேவலுமே வெற்றி பெறும். ஏன்னா அது பின்வாங்காது. என்றைக்குமே 2 சேவல் அது சக்தி இருக்கிற வரைக்கும் 2 சண்டை போட்டுட்ருக்கும். அப்போது பின்வாங்காத ஒரு 2 சேவலுமே எப்போ பின்வாங்கலையோ அப்போவே அது ஜெயிச்சிச்சுன்னு அர்த்தம். அப்போவே அது வெற்றி பெற்று விட்டது. அதனால்தான் சேவல் சின்னம் வெற்றியின் சின்னம், வீரத்தின் சின்னம். இப்போ மற்ற விலங்குகள்லாம் பார்த்தோன்னா ஒன்று ஜெயிச்சிச்சுன்னா ஒன்று தோற்றுரும், அது ஓடி போயிடும். அப்போ அது எதுவுமே ஜெயிக்கவும் இல்லை, தோக்கவும் இல்லை. ஆன்மீகத்தில் எப்படி சொல்லணுன்னா, சேவல் சண்டை எப்படின்னா ஆன்மாவுக்கும் மனதுக்கும் நடக்கிற சண்டை தான் இந்த சேவல் சண்டைன்னு சொல்கிறது. ஆன்மாவுக்கும் நமக்குள்ளே ஒரு போராட்டம் நடக்கும். அதில் ஆன்மா வெற்றி அடையும் போது உண்மை, நேர்மை, இதுபோல் குணங்கள்லாம் ஆன்மாவை சார்ந்தது. தைரியம், வீரம், இது எல்லாமே. அப்போ இது வெளிப்படும், ஆன்மா வெற்றி அடையும். இப்போது இது ரெண்டுமே மனமும் ஆன்மாவும் சரிக்கு சமமாக போராடணும். அப்போ தான் ஒரு ஆழ்ந்த அமைதி நிலை நமக்குள்ளே இருக்கும். எதுவுமே இல்லாத தன்மை, ஒன்றுமே எண்ணமே இருக்காது, அந்த நிலைக்கு வர முடியும். வேறு விதமாக சொல்லணுன்னா, வாழ்க்கையோட போராடுறது. நம்ம வாழ்க்கையில் பல தோல்விகள், பல துன்பங்கள், ஏமாற்றங்கள், துரோகங்கள், அவமானங்கள், இதில் எல்லாத்துலேயும் நம்ம மறுபடியும் எந்திரிச்சு நிற்கணும். எத்தனை தடவை நம்ம அவமானப்பட்டாலும், துன்பப்பட்டாலும், தோல்வி அடைஞ்சாலும் மறுபடியும் எந்திரிச்சு நிற்கும்போது அந்த வெற்றியை நாம் உணர முடியும். அதுதான் வெற்றி. அந்த வெற்றியை பலர் கொண்டாட மாட்டாங்க, பலருக்கு தெரியாது. அந்த வெற்றி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வெற்றின்றது நீங்கள் உணர்றது, மற்றவங்க உங்களை பாராட்டுறது கிடையாது. முக்கியமாக வெற்றின்றது எப்பயுமே என்னென்னா தன்னம்பிக்கை, தைரியத்தோட மறுபடியும் எந்திரிச்சு நிற்கிறது. நாம் இந்த உலகத்தில் பிறந்ததே எதுக்குன்னா மறுபடியும் எந்திரிச்சு நிற்கணும். நாம் எவ்வளோ துன்பம் வந்தாலும் மீண்டும் எந்திரிச்சு நிற்கணும். அதுதான் இந்த சேவல் சின்னம், அடையாளம். வெற்றியின் சின்னம், வீரத்தின் சின்னம், ஆண்மையின் சின்னம், முருகப்பெருமானின் சின்னம் சேவல். வெற்றிவேல் வீரவேல்.